السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான். அதே போன்று யார் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்திலே எந்த விடயத்தை கேட்டாலும் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். ஹஜ்ரத் சஅத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தெரியும். அதை ஓதிய பின் மனிதன் எதை கேட்டாலும் ஏற்கப்படும். எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை அந்த மனிதனுக்கு கொடுப்பான். அந்த குர்ஆனினுடைய வசனம், குலில்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஆலிமில் கைபி வஷ்ஷஹாததி அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். قل اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون. நபியே, நீர் கூறுவீராக, யா அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிகிறவனே, நீதான் என்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் தீர்ப்பு செய்வாய் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 39வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தை யார் ஓதி அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து கொடுப்பதாக ஹஜ்ரத் சஅத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனினுடைய வசனத்தை நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். தஹஜ்ஜுடைய நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஓதி நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்.